அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். இந்த டைம் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து வெளியே போனோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கூருக்கு தான், எங்கள் ஊருக்கு தான் போனோம். தம்பியோட வந்து மேரேஜ் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வீடெலாம் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த லெவலுக்கு முடிஞ்சிருக்கு, இன்னும் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்கள் வீட்டுக்கு போனோம். தம்பி வந்து தூங்கிட்டு இருந்ததுனால அவனை கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து மாமா மாமிகிட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும் கிளம்பிட்டோம். ஸோ என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரணும். அதனால் டைம் ஆகிடுச்சு, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து உடனே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நேராக நாங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அவள் மட்டும்தான் இருந்தா, டீச்சர்ஸ் மட்டும் இருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போயிட்டாங்க. அவள் மட்டும் ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாள். இனிமேல் இது மாதிரி லேட்டாக வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவள் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா போல். பிள்ளை வந்து தனியாக இருப்பா, பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேகமாக வந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ பிள்ளை என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.